श्री तुलसी कवचम् अस्य श्री तुलसी कवच स्तोत्र मंत्रस्य श्री महादेव ऋषिः अनुष्टुप् छन्दः श्री तुलसी देवता मनसो भीष्टकामानि सर्वविद्यार्थं जपे विनियोगः. இந்த துளசி கவச்ச ஸ்தோத்திர மந்திரத்திற்கான ரிஷி சாக்ஷாத் மகாதேவன். இது அனுஷ்டுப் சந்தசு என்ற வகையில் இயற்றப்பட்டது. இதன் தேவதை ஸ்ரீ துளசி மாதா. மனதில் தோன்றும் ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றுவதில் பிரசித்தி பெற்றது. துளசி ஸ்ரீ மகாதேவி நம பங்கஜதாரிணி சிரோ மே துளசி பாது பாலம் பாது யசஸ்வினி. துளசி என்கிற மகாதேவி பங்கஜதாரிணி, தாமரையை ஏந்தியவள், எனது தலையை காக்கட்டும். புகழ்மிக்கவள், மேன்மையானவள், நெற்றியை காக்கட்டும். ऋषोवे पद्मनयने श्रीशकी श्रवणे मम ग्राणं पातु सुगन्धा मे मुकञ्च सुमुखी मम. கண்களை தாமரை கண்ணால் காக்கட்டும். மகாலட்சுமியின் தோழி காதுகளை காக்கட்டும். சுகந்தா மூக்கை காப்பாற்றட்டும். எழில் வதனி என் முகத்தை காப்பாற்றட்டும். जिह्वां मे पातु शुभदा कंठं विद्यामयी मम स्कंधौ कल्हारिणी पातु हृदयं विष्णुवल्लभा. சுபதையானவள் நாக்கை காக்கட்டும். சுபதை அதாவது நல்வாக்கு கொடுப்பவள் என்பதாக அர்த்தம். வித்யாமயி கழுத்தை காக்கட்டும். கல்யாணி தோள்களை ரட்சிக்கட்டும். விஷ்ணுவல்லபை என் இதயத்தை காப்பாற்றட்டும். புண்ணியதாமே பாத்து மத்யம் நாபிம் சௌபாக்யதாயினி கட்டிம் குண்டலினி பாத்து ஊரு நாரத வந்திதா. புண்ணியதா மத்திய பாகத்தை காக்கட்டும். சௌபாகிய தேவி நாபியை ரட்சிக்கட்டும். குண்டலினி இடுப்பை காக்கட்டும். நாரதனால் தொழப்பட்ட தேவி என் தொடையை காத்திரட்டும். ஜனனி ஜானுனி யாத்து ஜங்கே சகல வந்திதா நாராயண பிரியா பாதோ சர்வாங்கம் சர்வரக்ஷினி. ஜனனி முழங்கால்களை ரட்சிக்கட்டும். நாராயணி கால்களை ரட்சிக்க வேண்டும். சர்வ ரக்ஷகி அனைத்தையும் காப்பவள் எல்லா அங்கத்தையும் காப்பாற்றட்டும். சங்கடே விஷமே துர்கே பயே வாதே மகாஹவே நித்யம் ஹாசந்தியோ பாது துளசி சர்வதஸ் சதா. கஷ்ட காலங்களிலும் பயத்திலும் யுத்தத்திலும் இரவு பகல் சந்தியா காலங்களிலும் எப்பொழுதும் துளசி தேவி என்னை ரட்சிக்க வேண்டும். இதீதம் பரமம் குஹ்யம் துளஸ்யா கவசாமிருதம் மத்யானாமமிருதார்த்தாய பீதானாய ச. இத்தகைய பரம ரகசியமானதும் புண்ணியதுமான துளசி கவச்சம் அமிர்தம் போன்றது. மனிதர்களின் பயத்தை போக்குவதற்காகவும் மோக்ஷாய சமுமுக்ஷீனாம் தியாயினாம் தியான யோக கிருத் வஸ்ய வஸ்ய ச காமானாம் வித்யாயை வேதவாதினாம். முக்தி அடைய விரும்புவோருக்கு மோட்சத்தையும், தியானத்தை விரும்பும் மனிதர்களுக்கு தியான யோகத்தையும், வசியம் செய்பவர்களுக்கு தேவையானதையும், ஞானத்தை அதாவது வேதம் என்றால் ஞானம் விரும்புவோருக்கு வித்யையும் அளிக்க வேண்டும். திரவினாய தரித்ராணாம் பாபீனாம் பாபசாந்தயே அன்னாயக்ஷிதி தானாஞ்ச சொர்க்காய சொர்க்கமிச்சதாம். தரித்திரனுக்கு திரவியம் அளிக்கவும், பாவம் செய்தவர்களுக்கு பரிகாரம் மற்றும் பிராயச்சித்தம் கிடைக்கவும், பசிப்பிணியில் உழல்பவனுக்கு அன்னம் குறையாமல் கிடைக்கவும், சொர்க்கத்தை விரும்புவருக்கு சொர்க்கம் கிடைக்கவும், பயவ்யம் வசு காமானாம் புத்திர பௌத்ராஞ்சகாக்ஷினாம் ராஜ்யாய பிரஷ்ட ராஜ்யானாம் அசாந்தானாம் ச சாந்தயே சாந்தமே. செல்வத்தை கோருபவன் செல்வத்தையும், புத்திரன் வேண்டுமென்று ஆசைப்படுபவன் புத்திர பேர் பெறவும், ராஜ்யத்தை இழந்தவன் ராஜ்யத்தை பெறவும், பக்தியர்த்தம் விஷ்ணு பக்தானாம் விஷ்ணு சர்வாந்தராத்மனி ஜாப்யம் திரிவர்க சித்தியர்த்தம் கிருகஸ்தேன விசேஷதः. விஷ்ணு பக்தர்களாக இருந்து சர்வ அந்தர்யாமியாக விளங்கிடும் மகாவிஷ்ணுவின் அருளை பெற்று தர்மம் அர்த்தம் காமம் என்ற மூன்றையும் சித்தி பெற விரும்பும் இல்லத்தார்க்கு உத்யம் தர்ம சூரிய கிரண முபஸ்தாய கிருதாஞ்சலி துளசி காணநேதிஷ்டான் ஆசினோ வாஜபேதிதம். இத்தகைய சித்திகளை எவர் உடனே அடைய விரும்புகிறாரோ அவர் சூரியனுக்கு எதிரில் நின்று கரங்களை கூப்பி இந்த கவச்சத்தை அவசியம் ஜபிக்க வேண்டும். துளசி வனத்தில் ஜபிக்கிறவன் கோரிய பயனை உடனடியாக அடைவான். சர்வான் காமான வாப்னோதி ததைவ மம சந்நிதம் மம பிரியகரம் நித்யம் ஹரிபக்தி விவர்தனம்.
என்னுடைய மனதுக்கு பிரியமான இந்த ஹரி பக்திமயமான மந்திரத்தை தினமும் படிப்பவரின் எல்லா ஆசைகளும் நிறைவேறுவதோடு என் சந்ததிகளையும் அவன் அடைகின்றான். யாஸ்யான் மிருத பிரயாணாரி தஸ்யாங்கம் பிரமராஜமேத் சபுத்திரம் லபதே தீர்க்க ஜீவனம் சாப்யரோகிணம் வந்தியாயமார்ஜயே தங்கம் குசைர் மந்திரேன சாதகே சாபி சம்பத்சரே தேவ கர்ப்பம் தத்தே மனோஹரம். இந்த மந்திரத்தை கூறி தர்பையால் சரீரத்தை தடவினால் பலமுறை கருத்தரிக்காத பெண்ணும் நிச்சயம் கருத்தரித்து நல்ல ஆயுஷ்மானான புத்தனை பெறுவார். பெரும் வியாதிஸ்தக்காரர்கள் நோயிலிருந்து விடுபடுவார்கள். அஸ்வத்தே ராஜவஸ்யார்த்தி ஜலே தக்னே ஸ்வரூபதுக்கு பலாசமூலி வித்யார்த்தி தேஜோதிர்யமுகோரவி. ராஜவசியம் அதாவது அரசாங்க ஆதரவு வேண்டுபவன் அரச மரத்தின் அடியிலும், நல்ல அழகு வேண்டுபவன் நீர்நிலைகள் கரையிலும், கல்வி வேண்டுபவன் பலாச மரத்தின் கீழும் இருந்து ஜபம் செய்ய வேண்டிய கவச்சம் இது. கன்யார்த்தி சண்டிகா கேஹே சத்ருஹஸ்யை கிருதோ கிருஹே மம ஸ்ரீகாமோ விஷ்ணு கேஹே ச உத்யானே ஸ்ரீவசோ பவேத். நல்ல கன்னிகையை மனம் விரும்புவன் சண்டியின் கோவிலிலும், பகையை வெல்ல விரும்புவன் அதாவது சிவாலயத்திலும், கோரியவற்றை பெற விஷ்ணுவின் கோவிலிலும், மனம் விரும்புவளை மணக்க உத்தியான வனத்திலும் ஜபம் செய்ய வேண்டும். கிமத்ர பகுணோக்தேன அனுஷைன்யே சதத்வதஹ யம் யம் காமமபித்யாயே தம் தம் பிராப்னோத்ய சம்சயம். இந்த கவச்சத்தை ஜபம் செய்ய வேண்டியதன் அவசியத்தை பற்றி அதிகம் சொல்வேன் ஆவேன். எவரொருவர் எந்தெந்த பலனை குறித்து இதை சொல்கிறாரோ அவரவர் அந்த பலனை அடைகிறார்கள். மம கே கதன்பஸ்து ராகஸ்ய வதேச்சயா ஜபன் ஸ்தோத்ரஞ்ச கவசம் துளசி கதமானசஹா. ஆகையால் தாரகாசுரனை வதம் செய்வதற்காக இந்த என்னுடைய ஆலயத்தில் இருக்கிற நீ துளசி தேவியின் மனத்தை இருந்தி இக்கவசத்தை ஜபம் செய்ய கடவா என்பதாக சிவன் கூறியது. இப்படி தியானம் செய்தால் ஒரு மண்டலத்துக்குள் தாரகாசுரனை ஜபிப்பாய். இதில் ஐயம் ஒன்றும் இல்லை. அசுரனை வெல்ல ஆறுமுகனுக்கு அரண் சொன்ன இந்த கவசத்தை சொல்வோர் ஆனந்த வாழ்வு பெறுவார்கள் என்பது நிச்சயம். கோமாதா பிரார்த்தனா. நமோ பிரம்மண்ய தேவாய கோப்ராஹ்மணஹிதாய ச ஜகத்ஹிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமஹ. கீர்த்தனம் ஸ்ரவணம் தானம் தர்சனம் சாபி பார்த்திவ கவாம் பிரசஸ்யதே வீர சர்வ பாபஹரம் சிவம். கிருதக்ஷீர பிரதாகாவோ கிருதயோன்யோ கிருதோத்பவாஹ கிருதநத்யோ கிருதாவர்த்தா தாமே சந்து சதா கிருகே. கிருதம் மே கிருதயே நித்யம் கிருதம் நாப்யாம் பிரதிஷ்டிதம் கிருதம் சர்வேஷு காத்ரேஷு கிருதம் மே மனசி ஸ்திதம். गावो ममाग्रतो नित्यं गावः पृष्ठतयेव च गावो मे सर्वतश्चैव गवां मध्ये वसाम्यतम्. इत्याचम्य जपेत् सायं प्रातश्च पुरुषः सदा यदग्नात् कुरुते पापं तस्मात् स परिमुच्यते. इति गोमाता प्रार्थना सम्पूर्णम्.